டார்கெட் வைத்து ஸ்கெட்ச் போட்ட மோடி. இதற்கு பெயர்தான் மோடி மேஜிக். நாடு முழுவதும் நிகழ்ந்த சரித்திர மாற்றம். கைவினை தொழில் என்பது பாரதத்தில் கலாச்சார பிணைப்பையும் ஊரக மற்றும் அடித்தட்டு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது. தமிழகத்திலும் கைவினை தொழில் மற்றும் அதை மேற்கொள்ளும் கைவினை தொழிலாளர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர். பஞ்சலோக சிற்பம், சுடுகளிமண் சிற்பம், பனையோலை பொருட்கள், அலங்கார ஓவியம், மரச்சிற்பம், மர பொம்மைகள் மற்றும் பல கைவினைப் பொருட்களை தயாரிக்கும் தொழிலாளர்கள் சமூகங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இந்தியாவில் உள்ள கைவினை தொழிலாளர்களின் தொழிலையும் அவர்களது பொருளாதார வாழ்வையும் மேம்படுத்த கடந்த 2003ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி விஸ்வகர்மா தினத்தன்று பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தை துவக்கினார். நாடு முழுவதும் 18 வகையான பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இதில் முதல் தவணையாக அளிக்கப்படும் 1 லட்சம் ரூபாய் 18 மாதத்திற்குள் திருப்பி செலுத்த வேண்டும். இரண்டாவது தவணையில் பெறப்படும் 2 லட்சம் ரூபாயை 30 மாதங்களுக்குள் செலுத்த வேண்டும். 5% சலுகை வட்டியில் இந்த கடன் வழங்கப்படுகிறது. கடன் உத்தரவாத கட்டணத்தை மத்திய அரசு ஏற்கும். இப்படி பல அம்சங்கள் கொண்டது பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம். அது மட்டுமல்லாமல் கைவினை பொருட்களை பொதுமக்கள் அதிகம் வாங்கிட பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். 2023ஆம் ஆண்டு தீபாவளி அன்று அவர் பதிவிட்ட ட்விட்டர் பதிவில் மக்கள் தீபாவளிக்கு உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களையே வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்கி அதை செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும். நமோ செயலியில் கூட விவரங்களை பதிவிடலாம். உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களையே வாங்க உறவினர்கள் நண்பர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும். இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும். மக்கள் சுற்றுலா அல்லது யாத்திரை செல்லும் இடங்களில் கூட உள்ளூர் தொழிலாளர்கள் தயாரித்த பொருட்களையே வாங்க வேண்டும். உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்குவதன் மூலம் நம் நாட்டு கைவினை தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளி பிறக்கும் என்று பதிவிட்டார். அது மட்டுமில்லாமல் GI டேக் எனப்படும் புவிசார் குறியீடுகளை பல கைவினை பொருட்களுக்கு வழங்கி அதன் ஏற்றுமதியையும் மத்திய அரசு வெகுவாக ஊக்குவித்து வருகிறது. அதன் விளைவு மாதந்தோறும் 800 முதல் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கைவினை பொருட்கள் நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 36% அதிகரித்து 1325 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே முந்தைய 2024 நவம்பர் மாதத்தில் வெறும் 970 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை உயர்வுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய முன்னெடுப்பும் பிரச்சாரமும் முக்கிய காரணங்களாக இருக்கும் என்று நிச்சயம் சொல்லலாம்.